ரேஷியோவில் இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதாவது சுரேஷ், தினேஷ், ரமேஷ் 3 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸில் 3:6:8 ரேஷியோவில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அகைன் பார்த்தோம்னா சுரேஷ் 5% இன்க்ரீஸ் பண்ணுறாரு, அந்த அமௌண்ட்டை 5% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. தினேஷ் 15% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ரமேஷ் 20% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போ புதிய விகிதம் நியூ ரேஷியோ என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் சுரேஷ் எடுத்துக்காங்க. இங்கே என்ன இருக்குது ரேஷியோ 3 இன்ட்டு இங்கே 5% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. எப்போவுமே பேசிக்காக 100% வச்சுக்கணும். ஸோ 100% கூட இங்கே இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதை கூட்டிக்கணும், டிக்ரீஸ் பண்ணுறாங்கன்னா குறைக்கிறாங்கன்னா அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 5% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 100 + 5 105%. அதேமாதிரி இங்கே தினேஷுக்கு ரேஷியோ பார்த்தோம்னா 6 இன்ட்டு 15% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே என்னென்னு வச்சுக்கணும் 100% வச்சுக்கணும். அது கூட இந்த வேல்யூ கூட்டிக்கணும். அப்போ 100 + 15 115%. நெக்ஸ்ட்டு ரமேஷுக்கு 8 ரேஷியோ 8 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 100 + 20 120%. ஸோ காமனாக 3மே பாருங்கள் சதவீதம் இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 3ஆல் கேன்சல் பண்ணலாம். இங்கே 3 போயிடும், இங்கே 2, இங்கே பார்த்தோம்னா 40 120. நெக்ஸ்ட்டு 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 21, இங்கே 23, இங்கே 8. ஸோ பேலன்ஸ் எதுவும் வேறு எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ 21, ஸோ 2 × 23 46. ஸோ இங்கே 8 × 8 64. புதிய விகிதம் பார்த்தோம்னா 21:46:64.